பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அப்பத்தா ரூம்ல இருக்கும்போது நம்ம முத்துவேல் போய் பார்க்குறாப்புல, அந்த பையன் ஏன் இப்படி பேசுனான்னு தெரியலையே, அந்த பையன் ரொம்ப நல்லவன், திடீர்னு ஏன் இப்படி பேசுனானே தெரியலையே அப்படின்னு குழம்பி போயிருக்கிறாங்க நம்ம பாட்டியே. ஆனா நம்ம முத்துவேல் என்ன சொல்றாப்புல, அந்த பையன் பேசுனதுக்கு காரணமே நான் தான். நான் தான் உன்னைய இங்க இங்க அனுப்பி வைக்கணும்னு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதுக்காக தான் அந்த கதிர் தம்பி இப்படி பேசியிருக்காப்புல அப்படின்னு முத்துவேல் வந்து சொல்றாப்புல. என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முத்துவேலோட ஒய்ஃபும், நம்ம பாட்டியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடைவீதியில வந்து அந்த பையன பார்த்தேன். என்னைய எல்லாருமே ரொம்ப திட்டுறாங்க. இந்த வயசான காலத்தில அம்மாவ நீங்க தானே பார்த்துக்கணும். அது என்ன உன் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுனாங்க. அதனால தான் நான் கதிர்கிட்ட போய் உன்னைய இங்கேயே அனுப்பி வைக்க சொல்லி கேட்டேன். அதுக்காக தான் வந்து அந்த தம்பி இங்க இப்படி பண்ணியிருக்காப்புல அப்படின்னு எப்படியோ கதிர் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி இவரும் இங்க சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் வீட்ல உட்காந்து அதையே தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் தங்கமயிலோட டைவர்ஸ் கேஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, ஏன்னா இப்போ வந்து தங்கமயிலோட குழந்தை வேறையா இருக்கு இல்லையா வயித்துல. ஸோ அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க தங்கமயிலோட அம்மா வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து கோர்ட்ல வந்து என் வயித்துல குழந்தை வளருது, அதனால எனக்கு டைவர்ஸ்லாம் வேணாம், என் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு நீ சொல்லு, டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கமயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல நான் இதை தான் சொல்ல போறேன் அப்படிங்கிறத அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை. இங்கே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சரவணன் அஞ்சலியை கூட்டி கோயிலில் வழக்கம் போல் உட்கார வச்சு, நான் தங்கமயிலெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன், ஸோ குழந்தைய நான் ஏற்றுக்குவேன், ஆனால் அந்த தங்கமயிலோட சேர்ந்து வாழ மாட்டேன், கவலைப்படாத, நான் உன்னைய கைவிட மாட்டேன், உன்னைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் டைவர்ஸ் முடிஞ்ச உடனே அப்படி இப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.